படுத்த சிஎஸ்கே கிடையாதுடா. 6 மேட்ச் ஜெயிச்சுட்டு பிளே ஆஃப்க்கு வந்த டீமுடா. உங்களை மாதிரி 9 மேட்ச்சுக்கு 2 மேட்ச் தான் ஜெயிச்சு வீட்டுக்கு போன டீம் கிடையாதுடா. போயிடுச்சு கன்ஃபார்ம். என்ன ஈடன் கார்டன்ஸ், மும்பை, சண்டிகர், ஜெய்ப்பூர், சென்னை சபாக் எல்லா இடத்துலயும் ஜெயிச்சிட்டோம். சின்ன சுவாமியில ஜெயிக்கலன்னு சொன்னாங்க. நேற்றுக்கு என்ன நடந்துச்சு? சின்ன சுவாமியில ஜெயிச்சுட்டு கெத்து காட்டிடுமில்ல. எத்தனை வருஷம் சிஎஸ்கே ஃபேன்ஸ் எங்களை பத்தி எப்படி பேசிருக்காங்க. ஒரு சீசன் கேவலமா பேட்டிங் போச்சுன்னா ஓடி போயிடுறாங்க. பேசுறதுக்கு அவங்கள்ட்ட வார்த்தைங்களே இல்ல. ஆமா ப்ரோ அதுதான் நான் சொல்றேன் ப்ரோ. அதுதான் நாங்க வந்து இல்ல ப்ரோ எப்பவுமே அதுதான் சொல்லுங்க. 18 வருஷமா நீங்க தோத்துனே இருக்கீங்க. ஆமா சோ உங்க மைண்ட் செட் வந்து இந்த வருஷம் ஆர்சிபி வந்து இன்டென்ட் சூப்பரா இருக்குது. டீம் நல்லா ஃபார்மா இருக்கு. எப்பவுமே வந்து பேட்டிங் நல்லா இருந்தா பவுலிங் வீக் ஆயிடும். பவுலிங் நல்லா இருந்தா பேட்டிங் ஏதோ அடி வாங்கிடும். கடைசி நேரத்தில் என்ன ஒரு ஜெயிக்க வேண்டிய மேட்ச் தோத்திடுவாங்க. ஆனா இந்த மாதிரி அப்படி இல்லை. ஒரு பேலன்ஸ்டா டீம் இருக்குது. பேட்டிங் ஓப்பனிங்ல இருந்து ஃபில் சால்ட், விராட் கோலி நல்லா செட் ஆயிட்டாங்க. அப்படியே டைலண்ட்ஸ் டிம் டேவிட் அவங்களும் நல்லா எழுறாங்க. நேற்றுக்கே எப்படி ஹேசல்வுட், புவனேஸ்வர் எவ்வளோ டைட்டாக பவுலிங் போட்டாங்க. ஹேசல்வுட் வந்துட்டு கம்பேக் கொடுத்தாரு. ஃப்ளூக்ல ஜெயிக்க மேட்ச் கிடையாது ப்ரோ. ஃப்ளூக்லன்னா 1 மேட்ச் 2 மேட்ச் ஜெயிக்கலாம். சிஎஸ்கே மாதிரி 2 மேட்ச் ஜெயிச்சாங்கல்ல, அதில் ஃப்ளூக்ல ஜெயிச்சது. ஆனால் நாங்கள் அவ்வளோ கிடையாது. 6 மேட்ச் ஜெயிச்சிருக்கோம். அதையும் வேற கிரவுண்டில் போய் ஜெயிச்சிருக்கோம். அது ஃப்ளூக்கு கிடையாது. அது வந்து கெத்து. சிஎஸ்கே ஜெயிக்கல, தோக்குறாங்க. என்ன போன சீசன் என்ன நடந்துச்சு? போன சீசன் பெங்களூர்ல என்ன நடந்துச்சு? இந்த சீசன் சேப்பாக்கல என்ன நடந்துச்சு? அதே அடுத்த வாரம் சின்ன சுவாமியில நடக்க போறது. இவங்க எங்க டைலாக் விட்டாங்கல்ல, கதற விடுறோன்ட்டு, அதே நடக்க போகுது சின்ன சுவாமியில. உங்க ஊருக்கு வந்து, உங்க ஸ்டேடியம்க்கு வந்து உங்களை அடிச்ச எங்களுக்கு எங்க கிரவுண்ட்ல அடிக்கிறது பெரிய மேட்டரே கிடையாது. உங்க ஹோம் கிரவுண்ட்ல சிஎஸ்கே உங்களை அடிச்சா என்ன பண்ணுவீங்க? அடிக்க முடியாது. எங்களை அடிக்க முடியாது. பல வருஷம் மாறிடுச்சு, சீசன் மாறிடுச்சு, எல்லாம் எங்களோட பிளேயிங் மாறிடுச்சு. நாங்க தான் ஜெயிக்க போறோம். பல ஆர்சிபி கிடையாது, புது ஆர்சிபி, புது சீசன், நியூ பிகினிங்ஸ், சூப்பர் சீசன். ப்ரோ 5 ஸ்டார் இருக்கு, 5 கப் இருக்கு. வீட்ல உட்கார வேண்டியதானே? 5 கப் இருக்கு, வீட்ல உட்கார வேண்டியதானே? இப்போ எதுக்கு வரீங்க? இந்த மேட்ச் எதுக்கு வரீங்க? 5 கப் டிவில வந்து பல மேட்ச் ஃபைனல் ஜெயிச்சிருக்காங்கல்ல, அந்த மேட்ச் போட்டுட்டு பார்க்க வேண்டியதானே? எதுக்கு ஸ்டேடியம் வந்து இன்னைக்கு? இந்த வருஷம் ஜெயிக்கணும் இல்ல? சென்னை மேட்ச் தான் நடக்குது. ஆர்சிபிக்கு வேலை இல்லையா? இருக்குது. எல்லா மேட்சுக்கு வந்து இவ்வளோ எப்படி தோக்குறாங்க பார்க்குறோம். எங்களை எப்படி சொல்லி விட்டாங்க? எப்பவுமே நாங்கள் தோக்கும் போதெல்லாம் சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் இப்போ வந்து எல்லாரும் நல்லவனா பேசுறாங்க. அப்படியே போயிட்டு இருப்பேன். எப்படி யாரு? அப்படி எல்லாம் கிடையாது. எங்களுக்கு எல்லா பயம் கிடையாது. ஜெயிச்சாலும் தோத்தாது எங்களுக்கு பயம் கிடையாது. நாங்க கில்லு கெத்து, எங்களுக்கு பயம் கிடையாது. எக்ஸ்பெக்டேஷன் இல்லை ப்ரோ. தலானாலதான் ஸ்டேடியம்க்கு வராங்க. தலானாலதான் அவரோட என்ட்ரியாவது பார்க்கணும்னு தான் ஸ்டேடியம்க்கு வராங்க. மேட்ச் பார்க்கறதுக்கு யாரும் வரல. தலா வந்து போன மேட்ச் நல்லா தான் ஆடிருக்காரு. அவரை குறைவு சொல்ல முடியாது ப்ரோ. அவங்க வந்து தோனி வந்து இன்னைக்கு தோனி வந்து ஸ்டார்டிங்ல இருந்து ஐபிஎல் ஃபர்ஸ்ட் சீசன்ல இருந்து கேப்டன்சி பண்றாரு. நிறைய ரன் அடிச்சிருக்காரு. தைலாண்ட்ல வந்தாலும் நிறைய ரன் அடிச்சிருக்காரு டீமுக்காக. இவங்க என்ன பண்றாங்க? தோனி வந்து அவரோட பேர் கெடுத்துறாங்க. தோனியோட பேர். நாங்க வந்து தோனிக்கு அகைன்ஸ்ட் கிடையாது. நாங்க வந்து தோனி வந்து எப்பவுமே ரெஸ்பெக்ட் பாக்குறோம்.
வச்சுக்கிறேன். யாரு? நாங்க வந்து தோனி எப்பவுமே ரெஸ்பெக்டபுல்லா தான் பாக்குறேன் நினைச்சிட்டு இருக்கோம். சிஎஸ்கேயும் நல்லா ஜெயிச்சுட்டு ஃபைனலுக்கு வந்துட்டு சிஎஸ்கேக்கு மேல கப்பு ஜெயிச்சா எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். CSK ஜெயிச்சதுன்னா முட்டை அடிச்சுக்கிறான்னு கேக்குறாங்க. யாரு ரசிகர்கள் கேக்குறாங்க. CSK வந்து Okay. தோத்துச்சுன்னா எது சேலஞ்ச் விடுறோம். எல்லாத்துக்கும் ரெடி. மூணாம் தேதி நாங்க தான் ஜெயிக்கிறோம். அப்படி தோத்துனா முட்டை அடிக்கிறியான்னு கேக்குறாங்க. அடிக்கிற இங்க சாப்பாக்குல வந்து கேட்டுங்க. கேட் நம்பர் 11 அங்க கேமரா காட்டு. camera காட்டு. 11 கேட் நம்பர் 11 இங்க வர மே 3 நாங்க ஜெயிக்க போறோம். தோத்துட்டீங்கன்னா மொட்டை அடிக்கிறேன். அடிக்கிற இங்கதான் சேப்பாக் சென்னை சேப்பாக்குல வர 6 பேரை நாங்க சென்னை சேப்பாக்குல வர நீங்க தோத்துட்டீங்கன்னா தோக்க மாட்டேன். நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு? நான் சேலஞ்ச் பண்றேன். இதுக்கு நான் எங்களை பயம் கிடையாது. வாடா, இப்ப பயந்துட்டு ஆடுற ஆளு கிடையாது. இவங்க பேட்டிங் பாத்தீங்கல்ல, எங்க அவுட் டுக் பேட்டிங் ஆடுறாங்க. டெஸ்ட் மேட்ச் ஆடுறாங்க. எப்ப விக்கெட் விழுந்துருமா தெரியாதுன்ட்டு ஒன்னு இப்படி பார்த்துட்டு அப்படி ஆடினாலும் அவுட் ஆயிடுறாங்க. சரி, அடிச்சுட்டு அவுட் ஆனாலும் பரவாயில்ல. டுக் பேட்டிங் ஆடிட்டு catch பிடிக்கிறாங்க.